தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்த நிலையில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கொடைக்கானல் பல்லங்கி அருகே வெள்ளப்பெருக்கில் சிக்கிய குழந்தைகள், பெண்களை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்ட காட்சிகள்தான் இவை. கொடைக்கானலில் பல்லங்கி கோம்பை அருகே உள்ள ஆற்றில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் வெள்ளப்பெருக்கில் ஆற்றை கடக்க முயன்று சிக்கிக் கொண்டவர்களை தீயணைப்புத் துறையினர் கயிற்றை பயன்படுத்தி காப்பாற்றினர். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்றவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். பின்னர் அவரை கயிறு கட்டி அங்கிருந்த மக்கள் பத்திரமாக மீட்டனர். நம்பியூர் அருகே பருத்திக்காட்டு பாளையத்தில் தரைப்பாலம் மூழ்கிய நிலையில் புதிதாக கட்டப்பட்டு வந்த பாலத்தின் தடுப்பு சுவரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. மதுரையில் நேற்று 2வது நாளாக பெய்த கனமழை காரணமாக அவனியாபுரத்தில் உள்ள வீடுகளுக்குள் கழிவு நீர் புகுந்தது. வில்லாபுரம், அவனியாபுரம், திருநகர் உள்ளிட்ட இடங்களிலும் நேற்று மழை வெளுத்து வாங்கியது. திருப்பூர் மாவட்டம் பழக்கவுண்டம்பாளையம் பகுதியில் பெய்த மழையின் காரணமாக 6 வழி சாலையில் பெருமளவு மழைநீர் பாய்ந்தோடியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். கொடைக்கானல் வத்தலகுண்டு மலைச்சாலையில் வாழகிரி அருகே ராட்சத மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையை கடக்க முடியாமல் ஏராளமான வாகனங்கள் சாலையின் இருபுறங்களிலும் நீண்ட நேரம் காத்திருந்தன. அரியலூர் மாவட்டம் செந்துறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததால் கோடை வெப்பம் தணிந்தது. சிறுகளத்தூர், பொன்பரப்பி, மருவத்தூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கோடை மழையால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.